Welcome student, I am Ganesan. The triple integral sum நம்ம discuss பண்ணலாம். Okay, இப்போ இந்த sum பார்ப்போம். Triple integral பாருங்க. Evaluate integral 0 to 1, 0 to 2, 1 to 2, x square y z dx dy z dz. இந்த triple integralக்கும் double integral ஒன்றும் பெரிய சேஞ்சஸ் கிடையாது. அந்த double integralனா 2 வேரியபிள் இன்வால்வ் ஆயிடுச்சு. triple integralல 3 வேரியபிள் 3 integral இன்வால்வ் ஆயிருக்கு. ஸோ அதனால அது வேற இது வேற இல்லை. ஸோ சேம் மெத்தட் அப்படியே ஃபாலோ பண்ணிடலாம். அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா நான் செகண்ட் மெத்தட் சொன்ன பார்த்தீங்களா, இந்த வேரியபிள்ஸ்லாம் தனித்தனியாக செப்பரேட் பண்ண முடியும் இந்த இன்டெகிரலில். அதனால நம்ம மெத்தட் 2 ஆல்ரெடி அப்ளை பண்ணலாம் இங்கே. சரி, இப்போ கொடுத்துருக்க இன்டெகிரல் பார்த்தீங்கன்னா லிமிட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் இன்னர் இன்டெகிரல் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ்ன்றதுனால இது எக்ஸோட லிமிட். ஓகே, அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது ஒய்யோட இன்டெகிரல், அப்போ இது ஒய்யோட லிமிட். அடுத்தது வெளியில அவுட்டர் இன்டெகிரல் பார்த்தீங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு z, அப்போ z-ஓட லிமிட் வந்து 0 to 1. இது மாதிரி நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். அப்போ இதுல நம்ம என்ன கிளியரா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, இது வந்து எக்ஸ் லிமிட், அடுத்தது வர்றது வந்து ஒய் லிமிட், அதுக்கு அடுத்தது வர்றது வந்து z லிமிட். இதை வந்து நம்ம தப்பு இல்லாம கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணணும், இல்லாட்டி ஆன்சர் தப்பாயிடும். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம வந்து வேரியபிளை செப்பரேட் பண்ணி இந்த மெத்தட் 2 அப்ளை பண்ண போறேன். என்ன மெத்தட் 2 அப்படின்னா கொடுத்துருக்க இன்டெகிரல் கொடுத்துருக்காங்க 0 to 1, 0 to 2, 1 to 2, x square y z dx dy dz. இதில் வந்து மெத்தட் 2 அப்ளை பண்ணும்போது நான் என்ன பண்ணுறேன், ஃபர்ஸ்ட் எக்ஸோட இன்டெகிரல் எடுத்துக்கிறேன். எக்ஸோட லிமிட் வந்து 1 to 2, எக்ஸோட லிமிட் 1 to 2, x square dx. இது வந்து ஃபர்ஸ்ட் இன்டெகிரல். அடுத்த இன்டெகிரல் பார்த்தீங்கன்னா y இன்டெகிரல் பார்த்தீங்கன்னா ஒய்யோட லிமிட் வந்து 0 to 2, இன்டெகிரல் 0 to 2, yக்கு வந்து y dy. அடுத்தது z இன்டெகிரலோட லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா 0 to 1, z வந்து z தான் இருக்கு, z dz. ஓகே, ஸோ இப்போ இதை நம்ம இன்டெகிரல் பண்ணி லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா நமக்கு தேவையான ஆன்சர் வந்துடும். இன்டெகிரேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் வந்து x³ 3 வித் த லிமிட் 1 to 2. y-ஓட இன்டெகிரல் y²/2 லிமிட் 0 to 2. z-ஓட இன்டெகிரல் z²/2 அதோட லிமிட் 0 to 1. இப்போ நம்ம லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ணலாம். அப்பர் லிமிட் சப்ஸ்டிட் பண்ணா 2³ 8, அப்போ 8/3 மைனஸ் லோயர் லிமிட் வந்து 1/3. இதுல அப்பர் லிமிட் பார்த்தீங்கன்னா 2² 4, 4/2, லோயர் லிமிட் 0, அதனால போட தேவையில்லை. இங்க 1 போட்ட 1² 1/2, லோயர் லிமிட் 0, அதனால அதையும் போட தேவையில்லை. ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த 2 இதில் வந்து இதை நம்ம கேன்சல் பண்ணிடலாம். இந்த இதுக்கு இதை அடிச்சிங்கன்னா 2, அந்த 2க்கு இந்த 2 கேன்சல் ஆகிடும். அதாவது 2 2 சார் 4 கம்ப்ளீட்டாக கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ 8 - 1 7, 7/3 தான் நம்மளோட ஆன்சர். அவ்வளோதான்.